அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12th முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம தொடர்ச்சியாக ஜேஇஇ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஐஐடிஸோட க்ளோசிங் ரேங்க்ஸ், என்ஐடிஸோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பற்றின தகவல்கள்லாம் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IIIT திருச்சி சம்மந்தப்பட்ட தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 IIITs இருக்குங்க. ஒன்று IIIT DM காஞ்சிபுரம். அந்த கல்லூரியை பற்றின தகவல்கள், அந்த கல்லூரியோட க்ளோசிங் ரேங்க் சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது IIIT திருச்சி. IIIT திருச்சி பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளியில் அமையப்பட்டிருக்குது. இந்த கல்லூரியானது நம்மளுக்கு ஆரம்பித்த வருஷங்கிறது 2014 இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கோர்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. IIIT DM காஞ்சிபுரமில் பார்த்திங்கன்னா 9 வகையான கோர்ஸ் வச்சுருந்தாங்க. பட் ரீசெண்டாக ஆரம்பித்த IIITs எல்லாமே 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. மொத்தமே 150 சீட்டு தான் இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் IIITஸ்னாலே நம்மளுக்கு என்ஐடிஸ் மாதிரி நம்மளுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டாலாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அது என்ஐடிஸில் மட்டும்தான் ஹோம் ஸ்டேட் கோட்டாவும் அதர் ஸ்டேட் கோட்டாவும் இருக்கும். ஐஐடிஸ், IIITs மற்றும் GFTAயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி அதாவது ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டாலாம் கிடையாது. கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் சீட் மேட்ரிக்ஸ் தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கேட்டகரி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப் IIIT திருச்சி. ஓப்பன் கேட்டகரிக்கு 57 சீட்டு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 15 சீட்டு, ஓபிசி என்சிஎல் 35 சீட்டு, SC 21 சீட்டு, ST 11 சீட்டு. இது ஜென்ரலாக. இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் பிடபிள்யூடியில் 3 சீட்டு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடிக்கு நில், ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி 2 சீட்டு, SC பிடபிள்யூடி 2 சீட்டு, ST பிடபிள்யூடி 1 சீட்டுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் சேர்றதுக்கு என்ன க்ளோசிங் ரேங்க் இருந்தால் சீட்டு கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லலாம், இல்லை ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லலாம், 42,139ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகுதுங்க. அடுத்து இடபிள்யூஎஸ் 48,330 ரேங்க்குக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியானது சீட்டு கிடச்சிருக்குங்க. அதே மாதிரி OBCNCL 58,113 ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்குது. SC 1,61,661க்கு சீட்டு கிடச்சிருக்குது. ST 2,20,453க்கு சீட்டு கிடச்சிருக்குது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட தகவல்கள். அடுத்து ECEன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி 60,117க்கும், EWS 71,342க்கும், OBCNCL 74,589க்கும், SC 1,76,961க்கும், ST இது மட்டும் கம்யூனிட்டி ரேங்குங்க. இதெல்லாமே காமன் ரேங்க், இது மட்டும் கம்யூனிட்டி ரேங்க். ST 3,408க்கும் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ IIIT திருச்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டிபார்ட்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் ரேங்க்குங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மெத்தட்ஸ், கட் ஆஃப் தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.